Hi and welcome to Easy Spoken English Kanji. This is lesson number 6 of Essential Idioms and Phrases series. So இந்த வீடியோவில் நாம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் idioms rain on someone's parade and play something by ear. இந்த ரெண்டு idioms பற்றின எக்ஸாம்பிள்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் gonna be really interesting. So without any further delay, let's get started. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற idiom play something by ear. அப்படின்னா எந்த பிளானும் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷன் நடக்கும்போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவெடுக்கிறது இல்லை நம்ம ஆக்ஷன்ஸை மாற்றிக்கிறது பேசுகிறது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்போ டிசைட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் ப்ளே சம்திங் பை யுவர். ஓகே, முன்னாடியே எதுவும் பிளான் பண்ணாமல் அந்த சூழ்நிலை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது. ஓகே, டிக்ஷனரி டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். To decide what to do as things happen instead of planning in advance. முன்கூட்டியே திட்டமிடாது செயல்கள் நிகழும் போது அவை குறித்து முடிவெடு, அப்போதைக்கப்போது முடிவு செய்து கொள். ஓகே, முன்னாடியே எதுவும் பிளான் பண்ணாமல் என்ன நடக்குதோ அப்போக்கப்போ முடிவு பண்ணுறது. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. We don't know what Anil's reaction will be, so we'll just have to play it by ear. அனிலோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது, அதனால அப்போ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஓகே, we'll just have to play it by ear. have to play it by earனா அப்போ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. play it by ear, to decide how to deal with the situation as it develops rather than acting according to plans made earlier. முன்னாடி பண்ண பிளான்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்காம அங்கே போய் என்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் play it by ear. எக்ஸாம்பிள் பாருங்க. we can't make a decision yet, let's play it by ear. இன்னும் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியல, ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல லெட்ஸ் ப்ளே இட் பை இயர். அங்கே போய் பார்த்துக்கலாம்னா என்ன அர்த்தம், அங்கே போய் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்கிறோம். அதுதான் இந்த லெட்ஸ் ஜஸ்ட் ப்ளே இட் பை இயர். ஆல்ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கான்ட் டெல் யூ வாட் டு எக்ஸ்பெக்ட், டோன்ட் வரி, ஐ வில் ப்ளே இட் பை இயர். அங்கே என்ன நடக்கும்னு என்னால் சொல்ல முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சரி, கவலைப்படாத, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் டோன்ட் வரி, ஐ வில் ப்ளே இட் பை இயர். ஓகே, ஒன் மோர் டெஃபினிஷன். To do something without special preparation. முன்னாடியே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் பிளான் பண்ணாமல் செய்கிறது தான் play it by ear. எக்ஸாம்பிள் பாருங்கள். I don't know how they will react to a proposal, so we'll just have to play it by ear and hope for the best. ஓகே, ஸோ அவங்க நம்ம ப்ரப்போசலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால நம்ம அங்கே போய் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு பண்ணிவிட்டு நல்லதே நடக்கும்னு எதிர்பார்க்க வேண்டியதான் அப்படின்றத இந்த இடத்துல. ஸோ we'll just have to play it by ear and hope for the bestன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் அங்கே போய் என்ன வருதோ அதை பேசிக்கலாம், பேசி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ டென்ட் ப்ரிப்பேர் அ ஸ்பீச். நான் ஸ்பீச்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஐ டென்ட் ப்ரிப்பேர் அ ஸ்பீச், ஸோ ஐ வில் ஜஸ்ட் ப்ளே இட் பை இயர் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அங்கே போய் என்ன வருதோ அதை பேசிக்க போகிறேன். அங்கே எப்படி எனக்கு தோணுதோ, ஓகே, அந்த மொமெண்ட்டில் எனக்கு என்ன மாதிரி பேசணும்னு தோணுதோ அதான் நம்ம ப்ளே இட் பை இயர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ப்ளே இட் பை இயர் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். அது என்ன வருதோ அதை பேசி என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். ஓகே, அதுதான் இங்கே நம்ம ஸோ ஐ வில் ஜஸ்ட் ப்ளே இட் பை இயர் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எங்ககிட்ட ஒரு தெளிவான பிளான் இல்லை, அதனால் அப்படியே போய் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, we didn't have a clear plan, so we played it by ear and adjusted as needed. ஓகே, and adjusted as needed, தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. we didn't have a clear plan, so we played it by ear. என்கிட்ட கிளியர் பிளான் இல்லை, ஸோ அப்படியே போய் அங்கே என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது தான் வி பிளேட் இட் பை இயர் அண்ட் அட்ஜஸ்டட் அஸ் நீடட்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ட்ராவல் பண்ணும்போது எந்த ஐட்டனரியும் இல்லாமல் எங்களுக்கு புது பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் அட்வான்ஸாக பிளான் பண்ணி பண்ணுறதுலாம் இல்லை, அங்கே போய் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி பார்க்குறது சாப்பிட்றது இதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். when traveling we like to play by ear and explore new places without itinerary. ஐட்டனரினா ட்ராவல் பிளான்ஸ் இல்லையா. ஸோ முன்னாடியே இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல சாப்பிட்ணும் அப்படிலாம் பிளான் பண்ணாமல் we just like to play it by ear and explore new places without an itinerary. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். மீட்டிங்கில் ஜான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணான். ஸோ தமிழில் தன்னிச்சையாக செயல்படுறது, அதாவது பிளான் பண்ணாமல் அந்த ஸ்பாட்டில் என்ன வருதோ அதை பண்ணுறது தன்னிச்சைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் நம்ம play it by ear சொல்லலாம். In the meeting, John played it by ear, responding to questions spontaneously. Okay, spontaneouslyன்ற வேர்ட் இல்லைனாலும் இங்கே play it by ear அந்த மீனிங்கை கன்வே பண்ணோம். ஓகே, in the meeting, John played it by ear, responding to questions spontaneously. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இங்கே தன்னிச்சையாக அவன் ஆன்சர் பண்ணான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த இடியம் வர மாதிரி சில வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம். Let's play it by ear, see how things go tomorrow.
லெட்ஸ் play it by ear and see how things go tomorrow. எந்த பிளானும் இல்லாமல் போய் நாளைக்கு என்ன நடக்குது எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளிப்பிங். So what do you plan on doing? We're just gonna play it by ear, go with the flow. ஸோ இதில் அவர் கொஸ்டின் கேட்டார், வாட் do you plan on doing? என்ன பிளான் பண்ணுறீங்க, என்ன செய்யலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க I'm just gonna play it by ear, go with the flow. ஸோ go with the flow தான் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். பட் யாராவது play it by ear சொன்னாலும் அதுக்கு அதே அர்த்தம் தான்றதை தெரிஞ்சுக்கோங்க. play it by earனா just go with the flow அப்படின்றது அர்த்தம். அதை இங்கே ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிளிப்பிங்கில். I'm just gonna play it by ear, go with the flow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Alright, the next clipping. Your aunts can come if they want. Would that even be possible? I think it's a marvelous idea. I do too. But why don't we play it by ear? ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், யுவர் ஆண்ட்ஸ் கேன் கம் இஃப் தே வாண்ட். உங்கள் ஆண்ட்லாம் வரலாம், அவங்களுக்கு வேணும்னா அவங்க வரலாம். அப்படியா, அப்படி கூட பண்ணலாமா, would that even be possible அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. அப்போது ஒரு மெய்டு வந்து கிராஸ் ஆனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் a marvelous ஐடியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டூ டூ, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், நல்ல ஐடியா தான். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாமே, இப்போவே எதுக்கு பிளான்லாம் பண்ணிக்கிட்டு, அந்த அர்த்தத்தில் why don't we play it by ear அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ உங்கள் ஆண்ட்லாம் வரலாம் அவங்களுக்கு வேணும்னா. அப்படியா, சாத்தியமா, செம்ம ஐடியா, அது செம்ம ஐடியா தான், இப்போ எதுவும் பிளான் பண்ண வேணாம், அப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த கிளிப்பிங்கில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ நவ் we are at the second idiom for the day, which is rain on someone's parade. ரெயின் ஆன் someone's parade அப்படின்னா ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க அதை போய் கெடுக்கிறது, ஒருத்தவங்களோட பிளானை ஸ்பாயில் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரெயின் ஆன் someone's parade. டிக்ஷனரி டெஃபினேஷன் பார்க்கலாம். prevent someone from enjoying an event, spoil someone's plan. இப்போ நான் சொன்னதே தான், ஒருத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது இல்லை ஏதாவது ஒரு பிளானை கெடுக்கிறது. to do something that spoils someone's plan, ஒருத்தவங்களுடைய பிளானை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், I'm sorry to rain on your parade, but you're not allowed to have alcohol on the premises. அதாவது உங்கள் ஃபன்னை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சாரி, பட் இந்த ப்ரெமிசஸ்க்குள்ளே ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள், டு ஸ்பாயில் someone's pleasure, ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறது. ஐ டோன்ட் மீன் டு ரெயின் ஆன் யுவர் parade, பட் ஐ ஹாவ் சம் பேட் நியூஸ். உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நான் நினைக்கல, ஆனால் என்கிட்ட ஒரு பேட் நியூஸ் இருக்குது, உங்ககிட்ட ஒரு பேட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். உன் பிளானை கெடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல தான், ஆனால் நம்மளால் இந்த விடுமுறைக்கு, அதாவது இந்த வெக்கேஷனை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஐ ஹேட் டு ரெயின் ஆன் யுவர் parade, பட் we can't afford that vacation. ஓகே, இந்த வெக்கேஷனுக்கு போக முடியாது, இல்லை இந்த வெக்கேஷனை வாங்க முடியாதுன்னு யூஸ்வலி சொல்ல மாட்டோம், பட் அஃபோர்ட்னா தமிழில் லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் இங்கே பண்ண முடியாது. ஸோ பட் we can't afford that vacation. I hate to rain on your parade. உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்க ஒருத்தவங்க, இந்த வெக்கேஷன் போகலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். சாரி, உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நான் நினைக்கல, நான் விரும்பலை, ஆனால் நம்மளால் அந்த வெக்கேஷனுக்கு போக முடியாது, அவ்வளோ காசுலாம் இல்லை, நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், பேட் வெதர் அவங்களோட பிளானை ஸ்பாயில் பண்ணிடுச்சு, அதனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே விளையாட வேண்டியதாக போச்சு. ஓகே, த பேட் வெதர் ரெயின்ட் ஆன் தேர் parade, ஸோ தே வர் ஃபோர்ஸ்ட் டு ப்ளே இன்டோர்ஸ். ஓகே, பேட் வெதர் அவங்க வெளியே போய் விளையாடலாம், மேட்ச்லாம் வைக்கலாம் அப்படிலாம் நினச்சாங்க, பட் த பேட் வெதர் ரெயின்ட் ஆன் தேர் parade, அதாவது ஸ்பாயில்டு தேர் பிளான்ஸ், ஸோ தே வர் ஃபோர்ஸ்ட் டு ப்ளே இன்டோர்ஸ். ஆல்ரைட், இப்போ இந்த இடியம் வர மாதிரி சில வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். Does everyone have to rain on my parade? Does everyone have to rain on my parade? எல்லாருக்கும் என் சந்தோஷத்தை கெடுக்கணுமா, இல்லை எல்லாருக்கும் என்னோட பிளானை ஸ்பாயில் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இவங்க இதை சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது இல்லையா. Does everyone have to rain on my parade அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one, What are you trying to do? Rain on my parade? what are you trying to do? Rain on my parade? என்ன பண்ணுற நீ, என் சந்தோஷத்தை கெடுக்கிறியா, என் பிளானை கெடுக்கிறியா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸில் what are you trying to do? Rain on my parade அப்படின்னு கேட்டிருக்காங்க. The next one, The last thing I want to do is rain on your parade. the last thing I want to do is rain on your parade. நான் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறது உன்னோட பிளானை ஸ்பாயில் பண்ணுறது தான். ஓகே, நான் உன் சந்தோஷத்தை கெடுக்கவே விரும்பலை. the last thing I want to do அப்படின்னா நான் இந்த விஷயத்த பண்ணோன்னே நினைக்கல அப்படின்றது தான் the last thing I want to do அப்படின்னு சொல்கிறது. நான் பண்ணவே கூடாது, நான் பண்ணவே பிடிக்காத விஷயம் உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறது, உன் பிளானை ஸ்பாயில் பண்ணுறது அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த இடத்துல the last thing I want to do is rain on your parade is to spoil your plans அப்படின்னு சொல்லலாம்.
Alright, so that's all to do with today's lesson. So இன்னைக்கு லெசனில் 2 interesting idioms, rain on someone's parade and play something by ear. இந்த 2 idioms பற்றி பார்த்தோம். இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை please let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.